அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பப்பாளி காய வச்சு ஒரு சாலட் பண்ண போகிறோம். இது பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்ட் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வராது, இல்லை மாதவிடாயே வராது, அதிக முடி வளர்ச்சி உடம்புல இருக்கிறது, முகப்பரு, கருப்பையில் நீர்க்கட்டிங்க மற்றும் கருவுறாமை நிலை, இதனால் வரக்கூடிய ஒரு மன சோர்வு, மன அழுத்தம், பதட்டம், இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறிக்கிறது நல்லது. நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு திட்டம், ஒரு மிதமான உடற்பயிற்சி, இந்த கவலை, மன அழுத்தம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணால் பிசிஓஎஸை இயற்கையாகவே சரி பண்ணலாம். இந்த பப்பாளிக்காய் பெண்களுக்குரிய ஹார்மோன்ஸோட உற்பத்தி, செயல்பாடு இதெல்லாத்தையும் சீராக்க உதவும். உடம்பில் இருக்க வீக்கங்களை குறைக்குது, உடல் எடையை சீராக்கிறது, மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப உதவும். வைரல் ஃபீவர் அப்போ பிளேட்லெட் கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதோட இலைங்க, காய் இதெல்லாம் நல்லா உதவும். முக்கியமாக டெங்கு ஜுரம் அப்போல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்கும். இந்த பப்பாளி காயில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் யுட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை உண்டாக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. ஆனால் பிரசவத்துக்கு அப்புறமா சமைச்சி சாப்பிட்டா, ஒரு கூட்டு மாதிரியோ இல்லைன்னா சூப்பு மாதிரி சாப்பிட்டா இதில் இருக்கிற ஊட்டச்சத்து தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும். பப்பாளி காய் சில தடவை பிளட் தின்னர்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற மருந்துங்களோட இது ரியாக்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மருத்துவ சிகிச்சையில் இருந்தால் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு சாப்பிடுங்க. இப்போ சாலட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காய்கறிங்களை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே கட் பண்ணிட்டோன்னா காய்கறிங்க வெளிக்காத்தோடு ரியாக்ட் ஆகி ப்ரௌனாக மாறிடும். இப்போ ஒரு பவுலில் பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, நான் விதையை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன், 2-3 பூண்டு பல் பொடியாக நறுக்குனது, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு 1 டீஸ்பூனு, நல்லா சூடாக்கின 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அந்த சூட்டிலே 1 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைச்சலை ஊற்றிக்கோங்க. அந்த சூட்டில் இது நல்லா வெந்து எண்ணெயோடு நல்லா கலந்துரும். புளிக்கரைச்சல் வேணான்னா விட்டுறலாம். பட் ஆனால் இதில் இருக்க அந்த இனிப்பான அந்த புளிப்பு சுவை லெமனோட நல்லா சேர்ந்து ஒரு சரியான ஒரு சுவையை இந்த சாலடுக்கு தரும். தாய் குசினில் இந்த சாலட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க புளிக்கரைச்சலை கண்டிப்பாக சேர்க்குறாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்கிறது. ஜீரணத்துக்காக 1 சிட்டிகை ஜீரகத்தூள், 1 சிட்டிகை இந்துப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி பாகு. கருப்பட்டியில் மண் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அதை உருக வச்சு இருத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். எலுமிச்சை சாறு கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த சாலட் கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் வேண்டாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸு, புளி இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு சும்மா 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மிளகுத்தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பப்பாளியோட தோலை எடுத்துட்டு அதில் வடிகிற பெப்பைன்ற அந்த வெள்ளை பாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. பப்பாளி ஃபுல்லாக நிறைய கீரல்களை போட்டு அதை பொடி துண்டை நறுக்கி எடுத்துக்கலாம். இல்லை காய் கட் பண்ணுற போர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சேஃபாக இருக்கும். இதே மாதிரியே கேரட்டையும் ஆப்பிளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே க்ரீன் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட புளிப்பு சுவையும் நல்ல ஒரு க்ரன்ச்சியான டெக்ஸ்டரும் இந்த சாலடுக்கு சூப்பராக சூட் ஆகும். இந்த நறுக்கின காய்கறிங்களை ஐஸ் பாத் பண்ணாதீங்க க்ரன்ச்சி டெக்ஸ்டருக்காக. ஏன்னா இதில் இருக்கிற நல்ல அந்த இன்டென்ஸான ஃப்ளேவரும் பெனிஃபிஷியல் காம்பவுண்ட்ஸும் சம்டைம்ஸ் வாஷ் அவே ஆகிடும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நறுக்கின பழங்க, காய்ங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாலட் ட்ரெஸ்ஸிங்கையும் அதில் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சாலடை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நட்ஸோ சீட்ஸோ எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படி எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வறுத்த நட்ஸு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. விதைகளை பொறுத்த வரைக்கும் எள்ளு, ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிசிஓடி கண்டிஷனுக்கு எப்படி விதைங்களை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ ஒரு க்ரன்ச்சியான, காரமான, புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சாலடு தயாராகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.